ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது விஎஸ்கே காபி ஃபார்ம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மொய்னா கல்ச்சர் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ மாடி மேலே தான் மொய்னா வந்து செட் பண்ண போகிறோம். எதில் செட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸில் தான் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 10 பாக்ஸில் வந்து நம்ம மொய்னா செட் பண்ண போகிறோம். இந்த செட்டப்பில் நம்ம மொய்னா எப்படி விடுறோம், எவ்வளோ தண்ணி விடுறோம், எவ்வளோ ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து மொய்னா விடும்போது அதில் நிறைய இந்த பாஸ் மாதிரி படருது, நுர மாதிரி வருது, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட செட்டப் நம்ம எப்படி வைக்கிறோங்கிறத காட்டுறேன். நம்ம வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறது வரைக்கும் இதில் வந்து அடியில் படியாது. நான் அந்த அளவுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி 10 பாக்ஸில் வந்து நம்ம ப்ரீடிங் செட் பண்ண போகிறோம். மொய்னா ப்ரீடிங் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10 பாக்ஸும் இங்கே தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி நம்ம இந்த பாக்ஸ் நிறைய வைக்க போகிறதில்ல. ஒரு இந்த பாக்ஸு 3ல் 2 பங்கு அளவு தான் நம்ம தண்ணி வைக்க போகிறோம். 10 டேங்க்லேயும் வந்து முதல்ல நம்ம தண்ணி உரப்பிடுவோம். டேங்க் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 7 இன்ச்சு ஹைட்டு வரும். நம்ம அதில் ஒரு 2-2.5 இன்ச்சு ஹைட்டுக்கு தான் நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். எல்லா டேங்க்லேயுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு அளவு தான், சேம் தான் தண்ணி நிரப்போம். தண்ணி ரொப்பிட்டு இதில் வந்து எந்த அளவு மொய்னா விடுறேன்றதை அடுத்த காட்டுறேன். எல்லாம் வரிசை அடித்து தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு நான் மொய்னா எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 1 பில்லர் அளவு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 1 பில்லர் அளவு தான் நான் வந்து ஒரு தொட்டிக்கு விட போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டும் ரொம்ப கம்மியான அளவு போதும். நீங்கள் எவ்வளவு கலக்குறீங்கிறது முக்கியம் இல்லை. தண்ணி மொய்னாக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் விட்டுட்டா போதும். நல்லாவே கலக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லாவே கலங்கிடுச்சு. இப்போ நம்ம ஈஸ்ட்டை வந்து வடிகட்டி எடுத்துட்டோம். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். நம்ம இதை ஆட் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த கலரில் இருக்கிறது லைட்டாக மில்க் கலர் ஆகணும். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது. இது ஃபஸ்ட் டே ஆனால இவ்வளோ போதும். செகண்ட் டே கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கணும். அந்த தண்ணிக்கு அந்த கலர் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். லைட்டாக பால் நிறமாக ஆகுறது வரைக்கும் விட்டுட்டா போதும். ஈஸ்ட் ஊற்றி முடித்தோன்னா மறுபடியும் இந்த மாதிரி மூடியே வச்சுருங்க. கொசுப்புழு இறங்கினாலும் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அதை வந்து கொசுப்புழுலேருந்து எடுத்து அடுத்து ப்ரீடிங் பண்ணிக்கலாம். ஆனாலும் கொசுப்புழு இறங்காது இருக்கிறது வரைக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 24 மணி நேரம் ஆயிடுச்சு. 24 மணி நேரத்தில் நம்ம வச்ச இந்த 10 டப்பில் எந்த அளவுக்கு மொய்னா வந்திருக்குன்னு பார்ப்போம். நிறையவே வந்திருக்கு. ரெட் கலரில் இருக்கிறதுனால கரெக்டாக தெரியல. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே வந்திருக்கு. இந்த டேங்க்லேயும் பாருங்கள் நிறையவே வந்திருக்கு.
ஸோ நீங்கள் ஈஸ்ட் விடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டால் போதும், ரொம்ப அதிகமும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் விட்டால் போதும். இது வந்து நம்ம மொய்னா கல்ச்சர் போட்ட 24 மணி நேரத்துக்கு அப்புறம், நேற்றுக்கு இதே டைமில் தான் நம்ம வந்து இந்த தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இப்போது இந்த ஸ்டேட்டஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதேமாதிரி நம்ம போட்டு இந்த 10 தொட்டிலையுமே வந்திருக்கு, நிறையவே வந்திருக்கு எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ நான் இதில் மறுபடியும் வந்து ஈஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்ட் வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், மறுபடியும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட் பண்ணுறது. நேற்றுக்கு நம்ம ஆட் பண்ணதோட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி லைட்டாக மில்க் கலர் ஆகிற அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணால் போதும். நீங்கள் ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக குவிய துவங்கும். இனி நாளைக்கு இந்த டைமுக்கு வந்து பார்ப்போம், நமக்கு எந்த அளவு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3வது நாள் ஆகிடுச்சு. எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இது எப்படின்னா மொத்தமாக வந்து கிளியர் பண்ண போகிறோம். கிளியர் பண்ணி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நிறையவே வந்திருக்கு, வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறது இன்றைக்கி காலையில் எடுத்துருக்க வேண்டியது, ஒரு ஒர்க் விஷயமாக வெளியே போக வேண்டியதுனால நான் இன்றைக்கி காலையில் எடுக்கலை, சாயந்தரம் ஆச்சு. இன்றைக்கி காலையில் நான் ஈஸ்ட்டும் போடல, ஈஸ்ட்டு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் எவ்வளவு மொய்னா வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இந்த 10 டேங்க்லேயும் எவ்வளோ மொய்னா கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மொய்னா எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வலை தான் யூஸ் பண்ணுறோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் வரும். பால் அரிக்கிற அரிப்புன்னு கேட்டால் போதும் கடையில். உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டாலே கொடுப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் கூட இந்த மாதிரி வலை இருக்கும். இதில் தான் நான் வந்து மொய்னா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம எப்படி மொய்னாவை பிரித்து எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இதை எடுத்து இந்த வலையில் விட்டுருவோம். இப்போது நீங்கள் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் படிஞ்சதே இல்லை. ஸோ இதுதான் நம்ம ஈஸ்ட் விடுற அளவு. நம்ம ஈஸ்ட்டு கரெக்டாக விட்டோம்னா இந்த மாதிரி அடியில் படியாது. ஸோ நம்ம ஈஸ்ட் விடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்து விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் ஈஸ்ட் கிடையாது. இது ஒரு தொட்டியிலேருந்தே நிறைய வந்துருச்சு. இதுவே நமக்கு ஒரு நம்ம வச்சுருக்க டேங்க் செட்டப்புக்கு ஒரு 15-20 டேங்க் செட்டப்பு கொடுக்குற அளவுக்கு மொய்னா வந்து வந்திருக்கு. நம்ம இனி மொத்தத்தையும் எடுத்து விட்டுட்டு காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு. என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஈஸ்ட்டை வந்து இந்த மொய்னாவை வந்து நல்லா அலசுறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொய்னா வந்து நம்ம ஃபுல்லாக ஈஸ்ட்டு போட்டு பிரீட் பண்ணுறதுனால அந்த ஈஸ்ட் வந்து மீனுக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு இது பண்ணுறோம். இந்த அரிப்பில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம என்ன தான் இது பண்ணாலும் ரொம்ப சின்ன அளவாக இருக்கிற மொய்னா கூட வெளியே போகாது. நமக்கு இது எவ்வளோ கல்ச்சர் ஆச்சோ அது அப்படியே கிடச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மொய்னா வந்திருக்குன்னு. நீங்கள் குட்டி குட்டியாக பார்க்குற எல்லாமே மொய்னா தான். இப்போ இந்த மொய்னாவை நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் ஆகுது. அந்த சின்னதாக இருக்கிற சிம்பிளாக இருக்க அந்த தூசியெல்லாம் அடியில் படிஞ்சிருச்சு. பியூராக மொய்னா மட்டுமே மேலே தெரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் கொசுப்புழுவும் இருக்கும். நார்மலாக எல்லாருக்குமே வந்து அது இறங்கும்.
கொசுப்புழு இறங்குறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அடுத்த கல்ச்சர் விடும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் மொயினோ மட்டுமே இருக்கும். அதுலேருந்து அப்படியே எடுத்து அடுத்த கல்ச்சர் விட்டால் போதும். இந்த கொசுப்புழுவோட இருக்கிறத வந்து நம்ம சேர்த்து அப்படியே ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிடலாம். இந்த சைடு ஓரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொசுப்புழு எதுவும் இருக்காது, வெறும் மொயினா மட்டும்தான் இந்த சைடு ஓரமாக இருக்கும். இதுலேருந்து நம்ம அந்த பில்லர் வச்சு எடுத்து அப்படியே ஃபீட் பண்ணிட்டா போதும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மொயினாவில் வந்து கொசு புழு இறங்கினா வந்து அது மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் கல்ச்சர் இருக்காது அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் அந்த சைட்லேருந்து எடுத்துட்டீங்கன்னா வெறும் மொயினா மட்டும்தான் அந்த சைடில் இருக்கும். 90% அதில் வந்து அந்த கொசுப்புழுவெல்லாம் அந்த சைடு ஓரமாக வராது. நீங்கள் இதை அப்படியே எடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் விட்டுட்டா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன்.